சரி மாமா. அவருக்கு ஒரு ஆளை நம்ம காவல் வச்சுட்டோம்னா நாங்க போய் சண்டை போட்டு வர வரைக்கும் அவன் காவல்காரன் பார்த்து நிற்கணும். காவலுக்கு ஒரு ஆள் வேணும். அதாம்மா சொன்னீங்க. நான் போய் எங்க மாமன் பக்கத்துல அப்படியே கத்தி இப்படி முடிச்சுக்கிட்டு இப்படி போய் நிப்பேன் காவலுக்கு. சூத்து படியும் போதே தெரியுமா கூத்து நல்லியாக்குதான் நல்லியா இல்லையா? நீ கத்தி பிடிக்கிற வாரத்திலே 50 பேரை வெட்டி சேர்த்திட மாட்டேன். என் நல்ல பிடிச்சிருக்க கத்திய இந்த கத்தியை வச்சுட்டு போய் இப்படி நின்னா சாண்டா குடி சொல்லிட்டு கத்தியை வச்சுட்டு போய் இப்படி நின்னா போதும். நின்னா வரதுலனா சரி சண்டை பார்க்க மாட்டோம். உன்னுடைய கத்தி திருப்பி பிடிமா கத்தி பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா மீன் கத்தி பிடிக்கல என் கைக்கு எப்படி அந்த மாட்டம் சின்னதா தெரிஞ்சு அதை பிடிச்சிக்கிட்டேன். இப்படி பிடிக்கணுமா? ஏன்னா நான் இப்படியே போய் மாலாயத்தை எடுத்துன்னு போய் நான் கத்தி எடுத்துன்னு போய் எங்க பெரிய மாமா பக்கத்துல அதை உட்கார வச்சுட்டு நான் போய் அப்படியே அப்படி கத்தி குடிச்சுன்னு வாங்கடா சண்டைக்கு நிப்பேன். ஏன்னு கேளு, அன்னைக்கு ரதத்துல உழவா கிளப்பின்னு போன ராத்திரி 20 யாரு அந்த ஆளு எங்க வீட்டுக்கார தூக்கி உட்கார வச்சுக்கின்னு நான் ரதம் ஓட்டணும் நான் ராத்திரில. அப்ப நீ விளக்கு பிடிச்சே தெரியாது. ஆமா நான் ஏற்கனவே ரயிலுக்கு முன்ன கூட ராந்திரபுரம் போனோம். ரொம்ப தெனாட்டு போய் தான் நிக்கிறேன். அந்த வீரம் எனக்கு இருக்குது. இப்ப நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைனா என்னை விட்டு பாரு. சரி அப்படியே உடம்பு போய் நிக்கிறேன்னு வச்சுக்க. நான் காவலுக்கு போறேன். அங்க இருந்து வரவன் என்ன சொல்லுவான்? ஆடாடாடாடா இந்த குருஷேத்திர பூமியில ஒரு ஆம்பளை கிடைக்கலையா? இந்த பொட்டை மாதிரி பசங்க, இந்த பொட்டை மாதிரி பசங்களுக்கு, இந்த பொட்டை பசங்களுக்கு, இந்த பொட்டை பசங்களுக்கு இப்ப யாரு கேக்குறா? அவன் கேப்பானா? அப்படியே எங்க அண்ணனுக்கு மீசை இல்லாட்டாலும் பொட்டை சொல்லலாமா? நீ பொட்டியானா? இல்லப்பா நீ எத்தே பெரிய சாசிக்கிற பத்தியா இல்லையா? நம்ம உருவாத அதனால சொல்லுவானுவ கேவலமா சொல்லுவாங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன், யாராவது ஒரு நான் என்ன சொல்றேன்னா உனக்கு கேவலமான பேர் வாங்கி வைக்கிறதுக்கு நான் இல்ல. அதனால நான் போக கூடாது. அப்ப நான் போறேன். அப்ப யார் போறது? ஆள் இருக்கிறான் ஏன்டா தம்பியா? அன்னைக்கு அவனை வச்சுட்டு இன்னைக்கு இவனை வச்சுட்டேன். யாரு யாரு? ஐயோ ஐயோ என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? அன்னைக்கு கட்டியாகாரன் நாகராஜனை வச்சுமே இன்னைக்கு பெருமாள் அண்ணா வச்சிடலாமா? ஐயோ பெருமாள் வராது. அவன் ஹிந்திலே பேசுவான். ஆமா அவன் நம்ம ஜமாவோட கடவுள் ரஜ கட்டுறவன். ஆமா ஆமா. அப்ப யாரு நாளுக்குறாங்க இருக்கிறான்? நான் என்ன சொல்றேன், நான் யார சொல்றேனோ நீ யாரோ ஒருத்தவங்கள சொல்றியோ. ஆமா இப்ப கூலிக்காரனா வச்சா சரி வராது. கூலி படம் வெல்லாது. ஆமா நம்ம சொந்தக்காரனா இருக்கணும். ஆமா நம்ம ரத்தமா இருக்கணும். நம்ம ரத்தம் நம்ம சொந்தமா இருந்தா யாரு இருக்கிறாங்க? யாரு? அப்படி நான் சொல்வதா இருந்தா, நீ சொல்வதா இருந்தா நான் சொல்லக்கூடிய ஆளை தடை இல்லாத அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணு. ஐயோ ஐயோ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியும். நான் அப்பயே கூட தம்பி சொன்னா அன்னைக்கு எல்லாம் நீங்க 3 பேர் இருக்க என்ன உயரமான மரத்துல ஏற்றி விட்டுட்டு நீ தலை வெட்டி போடுன்னு சொல்லிட்டு நான் பாவாடையை கட்டிக்கின்னு நான் மேல ஏறி வெட்டி போறது நீ கீழே உட்காந்துருப்பீங்க. நீங்க நீ கஷ்டப்பட்டு வெயில ஆடு மேய்க்க கூடாதுன்னு மேல தலை வெட்டி பொண்ணு உன மரத்துல ஏற விட்டு நான் கீழே பாப்போம் தெரியுமா? நீ 2 கதையில கால் வச்சு நிக்க நான் பாப்பேன். தடைய இதை கம்யூனிட்டி வச்சுக்கினா அப்ப நீ என்ன வாயை கொடுத்து சூத்த பொண்ணாகிற மாதிரி ஓ வாயாலே கெட்டு போச்சு. நீ சொல்லிட்டீங்க அண்ணா சத்தியம் தானே பண்ணணும். அவ்வளவுதான். நம்பலாம் இல்ல? ஆமா ஆகாயவாணி சாட்சியா? ஆகாயவாணி சாட்சியா? பூமாதேவி அறிய. ஆமா நீ எந்த கையை காட்டுறியோ, நீ யார் ஒருவரை குறிப்பிட்டு கையை காட்டுறிய அவரை நான் தடை இல்லாத அனுப்பி வைக்கிறேன். தடை இல்லாம அனுப்பி வைக்கிறேன். இது சத்தியம். சத்தியம். தோஷிக்காலு தும்புல எப்படியா? தும்புலோட பலாபலம் கேட்கணுமே. பலாபலன் கேட்கணுமே. எப்படி ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா கல்யாணம் பண்றாங்க என்னதான் முன்னுக்கு வகர வைப்பாங்க. ஓஹோ ஏன்னா பொண்ணு அனுப்புறாங்களே இல்ல தும்புன்னு சொல்லிட்டு
இருக்கு. அந்த மாதிரி ராசி நானு. பொண்ணு வீட்டு விட்டு போகக்குள்ள தும்பு தும்பிட்டா கரெக்ட். அதான் ராசி என்னது. அது எப்படி முன்னாடி உட்கார தும்பிட்டா பொண்ணு போச்சுனா சாப்பாடு போடுவாங்க. விதவிதமான சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா தும்புறவர் ஆச்சு. தும்புறவர் ஆச்சு. அந்த நேரம் தும்பாத விட்டா என்ன பண்றது? அதனால முடிஞ்சு கல்யாணம் பண்ணி வெளிய போகக்குள்ள நான் இப்படி நிப்பேன். ஆமா. நின்னுட்டா பொண்ணு எடுத்து காலை வெளியே வைக்கும் போது இப்படி தும்மனா போதும். அது எப்படி? திங்கக்கிழமை பொண்ணு வீட்டுக்கு போகும். எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். செவ்வாய்க்கிழமை மாமனார் வீட்டுல இருக்கும். மாப்பிள்ளை வீட்டா செவ்வாய்க்கிழமை இருக்கும். புதன்கிழமை வீட்டுக்கு வந்து ஏன் வந்துரும்? ஆத்தா வீட்டுக்கு ஏன் வரும்? வீட்டுக்காரன் செத்துருவான். அப்ப வாங்கடி. அதே கட்டிட்டா. ஏம்மா எனக்கு என்ன பலன் சொன்னியே? சுகம் என்ன? எனக்கு என்ன சுகம்? ஆமா அப்படின்னு கேட்டேன். என் மாசம் வச்சு அம்மா சுகமும் மொழி போல சொல்லுவேன். நான் ஒரு பக்கம் ஓடிடுறேன், நீ ஒரு பக்கம் ஓடிவிடு. அது கோயிலுக்கு ஏறி பிடிச்சிருந்தா அவ்வளவுதான் நமக்கு. அவங்களே நீ கிளப்புற, நாம தான் ஓடணும். அம்மா சுகமும் நீ சொல் மொழி நம்ம அனுப்ப போறோம். அந்த ஆளு அவங்க அம்மாவை பார்த்தா கொஞ்சம் பார்க்க தேவையில்ல. ஆளோடைய அம்மா இந்த போல சேலை அம்மா சேலை வந்து தெரியுமா? இப்ப வந்தாலும் வந்தது விதவிதமா போறா பொம்பளை எடுத்து கட்டி ஒரு நேரமே இருப்பாங்க. தண்ணி மாரி இருப்பாங்க. அம்மா சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே நீ கொத்து மல்லி குடகு மல்லி அரணாவளத்த பாண்டியாரே என் குடலில நீ புத்த மல்லி என் குடலில புத்ததே நீ ஒரு குளத்தில புத்திருந்தா உன்னை குறுக்கால் பறிப்பாங்கடா என் மகனை உன்னை கொண்டு பூச செய்வாங்க. அந்த துணி பந்தல் கொண்டு போட சொன்னா போடணும். எப்பங்க அந்தி மல்லி அடுக்கு மல்லி அரணாவளத்த பாண்டியாரே என் அங்கத்தில நீ புத்த மல்லி என் கத்தில புத்ததே நீ ஒரு ஆத்திர புத்திருந்தா உன்னை ஐயர் பறிப்பாங்கடா என் மகனை உன்னை அவசரம் செய்வாங்க. அப்படியே 50 பிளாஸ்டிக் சேர் எடுத்து வந்துருப்பா. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு சாரகளி பூக்கும் என் கூட பிறந்தாங்கன்னா எனக்கு சடஞ்சாரமா பிஞ்சரங்கும்
உங்க கூட நான் சரியா பிறந்திருந்தா எனக்கு சந்தானக்கு என்ன வரும்